நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் டு நடந்தது என்ன. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். குள்ள மனிதர்கள் பற்றி நம்முடைய நடந்தது நிகழ்ச்சியில் நிறைய முறை பேசியிருக்கோம். ஆனால் குள்ள மனிதர்கள் இருக்கிறார்களா இல்லையா அப்படிங்கிற கேள்வியோடு தான் அது கடைசியில் முடியும். பட் சமீபத்தில் நடந்த சர்வதேச அளவிலான ஆராய்ச்சிகள் குள்ள மனிதர்கள் இருந்ததற்கான ஆணித்தரமான ஆதாரங்களை கண்டுபிடிச்சிருக்கு. இப்போவும் குள்ள மனிதர்கள் இருக்காங்களா அப்படிங்கிற தேடலையும் தொடங்கியிருக்கு. பல நாள் கேள்விக்கு விடை. குள்ள மனிதன் இருக்கிறானா? குள்ள மனிதனின் மண்டை ஓடு. அறிவியல் ஆதாரங்களுடன் ஒரு சுவாரஸ்யமான பயணம். 13,000க்கும் மேற்பட்ட தீவுகள் இருக்கக்கூடிய இந்தோனேஷியாவில் பல தீவுகளில் மனிதர்களே கிடையாது. பல இடங்களுக்கு மனிதர்கள் போனதே கிடையாது. அப்படிப்பட்ட தீவுகளில் நிறைய காடுகள் இருக்குது, அங்கேயும் மனிதர்கள் இல்லை. அந்த மாதிரியான இடங்களில் பல ஆராய்ச்சிகள் சர்வதேச அளவில் நடந்துக்கிட்டே இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு ஆராய்ச்சி நடந்துட்டு இருக்கப்போ எதிர்பாராத விதமாக ஒரு மண்டை ஓடு கிடச்சிது. முதல்ல அது ஒரு மனிதனுடைய மண்டை ஓடு அப்படின்னு நினச்சாங்க. ரொம்ப சின்னதாக இருந்தது. ஸோ இது ஒரு குழந்தையினுடைய மண்டை ஓடாக இருக்கலாம் அப்படின்னு அனுமானிக்கப்பட்டது. பட் அதை டீட்டெயிலாக ரிசர்ச் பண்ணி பார்க்குறப்போ அது மனித இனத்தினுடைய மண்டை ஓடு கிடையாது, இன்னொரு ஸ்பீஷீஸுடைய மண்டை ஓடு. அநேகமாக அது குள்ள மனிதர்களின் மண்டை ஓடு அப்படிங்கிற முடிவுக்கு வந்தாங்க. பேய் பிசாச்சும் ஒன்றும் இல்லைண்ணா, மனுஷதான். நினச்சா கொந்துருவாங்க, கொடி வச்சு கொந்துருவாங்க. கொடின்னு மந்திரவாதம் மந்திரம். அது நம்மளை மாதிரி மனுஷன்தான். அந்த பயம் இப்போ இருக்குங்க. ஒரு வித்தியாசமான ஒரு மனுஷனை நாங்கள் பார்க்கணும். ஒரு வாடை ஸ்மெல் அடிக்குங்க அவர் வரும்போது. அது அனுபவம் இருக்கிறவ மட்டும் தெரிஞ்சுக்கலாம். ஒரு 3 அடி இருப்பாங்க. 3 அடி இருப்பாங்க சார். முடியெல்லாம் வந்து நல்லா மெடைஞ்சாத மாதிரி அசிங்கமாக தான் இருப்பாங்க. இப்போது அவங்களுக்கு எதிரியே ஆதிவாசி. இவங்க சொல்றது எல்லாமே உண்மைன்னு சொல்றதுக்கான ஆதாரங்கள் இப்போ கிடைச்சிருக்கு. அதுதான் குள்ள மனிதனின் மண்டை ஓடு. மேற்கு தொடர்ச்சி மலைகளில் சுற்றித் திரிகிற குள்ள மனிதர்கள் பற்றியும் மாந்திரீக சக்தி கொண்ட குள்ள மனிதர்களால் மலைவாழ் மக்களுக்கு இருக்கிற பயத்தை பற்றியும் ஏற்கனவே நம்ம நிகழ்ச்சியில் ஒலிபரப்பியிருந்தோம். அந்த பயணத்தில் நம்ப முடியாத பல விஷயங்களை நாம் பார்த்துருந்தோம். குள்ள மனிதர்கள் இருக்கிற காட்டுப்பகுதிக்குள்ளே போனால் கல்வீசி பயமுறுத்துவாங்கன்னு கிராமத்து மக்கள் சொன்னது நாம போன போதும் நடந்தது. குள்ள மனிதர்கள் தங்கி இருந்த குகை வாசல்ல ஒரு காலடி தடத்தையும் நாம பார்த்தோம். நீலகிரி மலைப்பகுதி கிராமங்களில் குள்ள மனிதர்களுக்கு பயந்து சில பொருட்களை மந்திரிச்சு வீட்டு முன்னாடி கட்டியிருந்ததையும் பார்த்தோம். நடுராத்திரி நேரம் குள்ள மனிதர்கள் வாழ்ந்த குகைக்கு போன போது அங்கே நடந்த சில திகிலான சம்பவங்கள்னு நமக்கு கடந்த பயணத்தில் நிறைய வித்தியாசமான அனுபவங்கள் கிடைச்சிருந்தது. இது எல்லாமே மக்களோட நம்பிக்கை சார்ந்த கதைகளாகத்தான் இருக்கும்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் குள்ள மனிதர்கள் இருக்கிறது உண்மைதான்னு ஆராய்ச்சியாளர்கள் இப்போ அறிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில தான் இன்னும் தீவிரமாக குள்ள மனிதர்கள் பற்றின செய்திகளை நாம் தேட ஆரம்பித்தோம். மேற்கு தொடர்ச்சி மலைகளோட தொடர்ச்சியாக கேரளாவிலும் குள்ள மனிதன் இருப்பதா தகவல் வந்திருக்கு. இந்த முறை குள்ள மனிதனை தேடி நாம் கேரளாவுக்கு புறப்பட்டோம். கோயம்புத்தூர் அருகில் இருக்கிற தமிழக கேரள எல்லை பகுதியிலிருந்து நம்மோட தேடுதல் ஆரம்பமாச்சு. தொல்லியல் துறை ஆய்வாளர் காந்திராஜனோட நம்மோட பயணம் தொடங்கிச்சு. தமிழக எல்லைப் பகுதியான ஆதிமாயனூர் பகுதியில்
நாம் விசாரிக்க துவங்கினோம். உங்களுக்கு அவங்கள பற்றி எதுவும் தெரியுமா? செடிக்காரர்னா அவங்க ரொம்ப தூரம், கேரளா பகுதியில் ரொம்ப தூரம், ஒரு 10-50 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் ரொம்ப தூரமாக இருந்து வருவாங்களாமா. அவங்க எப்படி இருப்பாங்க? அவங்க நம்ம இதுக்கு நம்ம கண்ணுக்கு காட்ட மாட்டோம். ஆனால் செடிக்காரர் இந்த ஒடியன் ரெண்டு செடிக்காரர் ஒடிகாரர் ஒன்று. இந்த பகுதியில் குள்ள மனிதனை ஒடியன்னும் நெட்டொடியன்னும் செடிக்காரன் அப்படின்னும் வெவ்வேறு பெயரில் குறிப்பிடுறாங்க. ஊர் எல்லையில் அமைஞ்சிருக்கக்கூடிய மரத்தின் கீழ் உள்ள சிலைங்க தான் குள்ள மனிதர்கள் வணங்கும் தெய்வம்னும் அங்கே அவங்க பலமுறை வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க ஊர் மக்கள். செடிக்காரங்க எப்போ எந்த சமயத்தில் இங்கே வருவாங்க? ஆனால் ஒடியருங்கிற ஒரு சாமிகள் கோயிலை கும்பிட்றதா சொல்லியிருக்காங்க. ஆனால் அமாவாசை டைமில் கன்ஃபார்மாக வரணும். மந்திர தந்திரம் செய்ய தெரிஞ்சவங்க தான் குள்ள மனிதர்கள்னு பலரும் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. அதுக்கு உதாரணமாக இந்த கிராமத்தில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஒரு பொண்ணு திடீர்னு இறந்து போயிருக்காங்க. இறுதிச் சடங்கெல்லாம் செஞ்சு அந்த பெண்ணோட உடலை அடக்கம் செஞ்சுருக்காங்க. ஆனால் இறந்து போனதாக நம்பப்பட்ட அந்த பெண்ணு இப்போ குள்ள மனிதர்களோட உயிரோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். இறங்கலிங்க, அவங்க கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அவங்க சாகவே இல்லை. ஆனால் பாடியெல்லாம் இருந்துச்சு. எல்லாரும் பண்ற மாதிரி எல்லாம் பண்ணியாச்சு. டெத் ஆனால் என்ன பண்ணுவாங்களோ அது மாதிரி பண்ணோம். ஆனால் மரக்கட்டையே தான் இருக்குமா? என்ன சொல்லுதுன்னா நம்ம உண்மையிலே நான் சாகலை அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. இதை கேட்டதும் ஏற்கனவே ஒருத்தர் நீலகிரி மலை பகுதியில் பெண்களை கடத்த குள்ள மனிதர்கள் மந்திரத்தை பயன்படுத்துவாங்கன்னு சொல்லியிருந்தது நினைவுக்கு வந்தது. அவங்களுக்கு ஒரு மை போட்ட உடனே நம்ம பெற்றோருடைய ஞாபக சக்தி எல்லாமே அவங்களுடைய ஒரு ஈர்ப்பு இதில் போயிடுறாங்க. கூட்டிகிட்டு போன உடனே இங்கே அவன் செத்ததாக ஒரு இது பண்ணிடுறாங்க. நம்ம சுடுகாட்டில் போச்சிடுறோம். 3ஆவது நாளுக்கு போய் பார்த்தீங்கன்னா இங்கே அந்த பாடி இருக்காது. அவன் இல்லைன்னா ஒரு கட்டையை இருக்கும், இல்லைன்னா இந்த வாழை தண்டு இருக்கு இல்லைங்க, அந்த வாழை தண்டையும் கூட அப்படி மனுஷ போல பண்ணி வச்சுட்டு போயிடுறாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். குள்ள மனிதனை பற்றிய விஷயங்கள் பழனிசாமிக்கு நல்லா தெரியும். அவரை தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு மேலும் பல விஷயங்கள் தெரிய வரலாம் அப்படின்னு சொன்னாங்க இந்த பகுதி மக்கள். இறந்ததா ஊர் நம்பிக்கிட்டு இருக்கிற அந்த பொண்ணோட சொந்த தம்பி தான் பழனிசாமி. இப்போ குள்ள மனிதர்களோட மந்திர சக்தியால் இதே ஊரில் அருள்வாக்கு சொல்லிக்கிட்டு இருக்காரு பழனிசாமி. நாம் அவரை சந்தித்து குள்ள மனிதன் பற்றிய விஷயங்களை கேட்க துவங்கினோம். கொஞ்ச நேரம் மௌனமாக இருந்துட்டு பிறகு வீட்டுக்குள்ளே போனார். பூஜை அறையில் சூடம் ஏற்றி வேண்ட தொடங்கினார். பின்னால் தலையை வேகமாக தரையில் 3 முறை தட்டி உத்தரவு வாங்கிக்கிட்டு பேச துவங்கினார். இறந்து போன தன்னோட அக்காவை குள்ள மனிதர்கள் கூட உயிரோட பார்த்ததா சொல்லி ஆச்சரியப்படுத்தினார் பழனிசாமி. எங்கள் அக்கா ஒருத்தர் நல்லா இருந்தவங்க. தண்ணியை சேந்தி வச்சுட்டு தண்ணியில் குதிச்சது அது யாரும் பார்க்கல. அப்படி சரின்ட்டு நாங்கள் இதில் சரி அக்கா இறந்துருச்சு தான். ஏன்னா கிணத்துல தொலைவி பார்க்குறப்ப இருக்குது, உருவம் இருக்குங்க. அது உருவம் இருக்குது. அது என்ன இருந்துச்சுன்னா எந்த காயமோ எதுவுமே ஆகலை, அப்படியே இருந்தது. அப்புறம் இது எல்லாம் நாங்கள் கொண்டு போய் அடக்கம் பண்ணி இது பண்ணி போட்டு வந்தாச்சுங்க. ஒரு இடத்துல நான் 2 பேர் போகிறப்போ நைட்டு 8 மணிக்கு இங்கே நிறுத்தி வச்சுட்டாங்க. நெல் ஒரு நிமிஷம் இல்லை, அந்த ஆள் பேசிகிட்டே போயிட்டு அவன் பின்னாடி நீ திரும்ப போய்க்கல அப்படின்னு நம்மளை நிப்பாட்டிட்டாங்க. நிப்பாட்டினாலும் நம்மளுக்கு ஆழத்தை பார்க்குற யாரையும் கண்ணுக்கு தெரியறதில்ல. இல்லை அப்படிங்க இப்போ உங்களையாட்ட பேசிகிட்டு இருக்கோம் ஆள் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. சரி யாரோ பேசுகிறாங்க, என்ன நம்மளுக்கு தான் கண்ணு தெரியாமல் இருக்குதா, இருட்டு அப்படிங்கிற மாதிரி. இல்லை நல்லா பாரு அப்படின்னு கூர்ந்து பார்க்குறப்போ சும்மா இந்த அளவுக்கு 4-5 பேர் நிற்கிறாங்க. 2 நிமிஷம் தான் நம்ம கண்ணுக்கு காமிச்சாங்க. ஏன்னா பயந்துக்குவாங்க அப்படின்னு. பின்னாடி திரும்பி பாரு அப்படிங்கிறப்போ அக்கா அப்படியே எங்ககிட்ட எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி, ஆனால் சர்ட்டு போட்டு தான் இருக்காங்க. சர்ட்டு போட்டு பாவாடை மட்டும் இது சர்ட்டு. எங்கள் அக்காவையே அவங்க என்னென்னா ஆசைப்பட்டால் கண்டிப்பாக நீ இப்போ உங்களை ஆசைப்பட்டால் கண்டிப்பாக கொண்டு போகிறதுக்கு அவங்க இந்த மாதிரி எல்லாம் இருக்கா. அவங்க தோற்றம் எப்படி இருக்கும்? ஒரு நார்
நார் இப்படி கட்டியிருப்பாங்க. முடி எல்லாம் அது எப்பவுமே வந்து அந்த பழைய காலத்து ஆளுங்களாட்ட எல்லாம் அப்படியே நாகரிகமான செயல் இல்லை. அதுதானுங்க நான் சொல்கிறேங்க. எல்லாம் இந்த சின்ன வயசு பசங்க எப்படி இருக்காங்க அந்த மாதிரி தான். முகம் மட்டும் அந்த இது அந்த வயசானவங்களோட இது அந்த இது முகம் மட்டும் அந்த மாதிரி. கால் இத்தனை அகலம் தான் இருக்குங்க. தாரியே போனாலும் சின்ன குழந்தை போயிருக்குது அப்படின்னு தான் தெரியும். 3 அடி இருப்பாங்க சாமி. இப்போ அவங்க இப்படி வந்து இப்படி போகிறாங்களேன்னு சாமி, மஞ்சள் வாசம் அதிகமாக அடிக்கும். இந்த வேருக ஒரு சில வேருக அந்த வேறு அப்படி மனம் அடிக்குங்க. அவங்க வந்துட்டு போனால் மனம் அடிக்குங்க. கண்ணுக்கு தெரியாமல் குள்ள மனிதர் நம்மோடையே நின்றுக்கிட்டு இருக்கிறதாவும் சொல்லி பயமுறுத்தினார் பழனிசாமி. அதுதானுங்க இப்போ உங்ககிட்ட நின்று பேசுகிறாங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ இந்த அளவுக்கு நிற்கிறாங்க. இப்போ ஒரு ஆள் நிற்கிறாங்க, இந்த இடத்துல நிற்கிறாரு. சின்ன குழந்தையாட்டு நின்று இது பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் எல்லோரும் நம்ப போகிறீங்க? நம்ப போகிறது இல்லைங்க. அவரை தொடர்ந்து ஊரில் உள்ளவங்க சொன்ன இன்னொரு நபர் தான் நாகராஜ். நாகராஜ் ஆதிமாயனூரில் விவசாயம் செஞ்சு வராரு. இவர் 15 வருஷங்களுக்கு முன்னால் குள்ள மனிதர்களோடு சேர்ந்து 3 வருஷம் வாழ்ந்ததாக சொன்னாங்க ஊர் மக்கள். குள்ள மனிதர்களோட வாழ்ந்த அனுபவத்தை விவரிக்க தொடங்கினார் நாகராஜ். நான் அவங்க கூட கிட்டத்தட்ட 17 வயசுலேருந்து ஒரு 20-25 வயசு வரைக்கும் அவங்க கூட தான் இருந்தேன். ஒரு வாடை ஸ்மெல் அடிக்குங்க அவர் வரும்போது. அந்த ஸ்மெல்லை வச்சு வேணால் அவர் போயிருக்காரு. நான் எல்லாருக்கும் பார்க்க தெரியாது. அது அனுபவம் இருக்கிறவங்க மட்டும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள வீடுகள்லாம் வச்சுருக்காங்களா? குயில் போட்டு சின்ன குயில் போட்டு குடும்பத்தோடு இருக்காங்க. சாப்பிட்றது இல்லைங்க. அது என்னமோ ஒன்றும் இஞ்சல் மாதிரி கொடுக்குறாங்க. அது சாப்பிட்டோம்னா அது பசி இல்லைங்க. இருக்காங்க, இப்பவும் இருக்காங்க. அது நான் தான் கொஞ்சம் கட் பண்ணி வேண்டாம்னு சொல்லி கூட அப்படி. அவங்கள பற்றி ஒரு தவறான ஒரு கண்ணோட்டம். அவங்க வந்து ஊருக்கு இடைஞ்சல் பண்ணுவாங்க அப்படின்னு தவறான. அதாவதுங்க துரோகம் பண்ணுவார். நீங்கள் தப்பு செஞ்சேன்னா உங்களை விட மாட்டார். எங்கேயும் போனாலும் விட மாட்டாங்க. எத்தனையோ இது இருக்குங்க, அதை நம்ம சொல்லக்கூடாது. ஊரறிய இறந்து போன பழனிசாமியோட அக்காவை குள்ள மனிதர்களோடு இருந்த சமயத்தில் சந்தித்து பேசினதா சொல்கிறாரு நாகராஜன். இந்த பொண்ணு அங்கே இருக்குங்க, இன்னும் இருக்குது. நானும் பார்த்துருக்கேன். நானும் அவரோட பேசியிருக்கேன். பாடி இருக்குது. அவன் உண்மை உயிரை அங்கே ஆளங்கிருப்பாங்க. வாழைப்பட்டையில் அது கொண்ட இதில் இருக்குங்க. அது எடுத்து உருவ செஞ்சு இங்கே போட்டு போயிடுவாங்க. ஆனால் நம்மளுக்கு உருவம் இருக்குது. நம்ம அதை வச்சு எதை வேணும் பண்ணிக்கலாம். பாடி அடக்கம் பண்ணிக்கலாம். அதாவது அவங்களுக்கு பிடிச்சதுன்னா இது மாதிரி கொண்டு போய் வச்சுக்கணும். குள்ள மனிதர்கள் கிட்ட பல மந்திர சக்திகள் இருக்கிறதாவும் அதை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு வேண்டியதை அவங்களே எடுத்துக்குவாங்க அப்படின்னு சொன்னார். நாகராஜும் பழனிசாமி சொன்னபடியே கேரளாவோட ஆனைவாய் பகுதியில் தான் அவங்க வாழறதா சொன்னார். ஊட்டி மலைப்பகுதியில் ஒடியன் அப்படிங்கிற குள்ள மனிதர்கள் இருப்பதாக அந்த பகுதி மக்கள் நம்புகிறாங்க. அதை பற்றி அவங்க பேசின விஷயங்களை நம்முடைய நடந்தது நிகழ்ச்சியில் கூட காட்டியிருக்கோம். வெள்ளியங்கிரி மலைப்பகுதியில் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் அந்த பகுதியைச் சேர்ந்த மக்கள் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறாங்க. அந்த கம்ப்ளைண்ட் என்னென்னா, குள்ள மனிதர்களால் அந்த கிராமத்து மக்களுக்கு ஆபத்து இருக்குது, அவங்க நிறைய தாக்குதல்லாம் நடத்துகிறாங்க அப்படிங்கிறது கம்ப்ளைண்ட். அதனால் குள்ள மனிதர்களை பிடிக்க ஒரு டீம் அனுப்பப்பட்டது. அவங்கள அரெஸ்ட் பண்ண போன அந்த டீமில் ஒரு எஸ்ஐ இருந்தார். பொதுவாகவே நிறைய மலை கிராமங்களில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த குள்ள மனிதர்கள் அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் நம்புகிறாங்க அப்படின்னு ஒரு அபிப்பிராயம் உண்டு. இந்த மக்கள் காடுகளுக்குள்ளே போகிறப்போ எப்படி அமானுஷ்யமான தேவதைகள் வருதுன்னு சொல்கிறாங்க, பேய் வருதுன்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி தான் இந்த குள்ள மனிதர்கள் வருவதாக இவர்கள் சொல்லுவதும், அவங்க கல்லை தூக்கி வீசுகிறாங்கன்னு இவங்க சொல்கிறதும் அப்படின்னு வெளி உலகத்திலேருந்து பார்க்குறவங்க ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, நம்பிக்கிட்டும் இருந்தாங்க. ஆனால் அஃபிஷியலாக ஒரு கம்ப்ளைண்ட் குள்ள மனிதர்களால் நாங்கள் தாக்குதலுக்கு ஆளாகிறோம் அப்படின்னு வந்தப்போ போலீஸே கூட கொஞ்சம் அதிர்ச்சி அடைஞ்சாங்க. அவங்கள அரெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு டீமை கிரியேட் பண்ணாங்க. அதில் இருந்தவர் தான் சப் இன்ஸ்பெக்டர் சாந்தகுமார். தமிழகத்தோட எல்லையில் விசாரித்தப்போ பலரும் கேரளாவோட ஆனைவாய் மலையில் தான் குள்ள மனிதர்கள் வாழறதா சொன்னாங்க. நம்மோட பயணம் கேரளாவை நோக்கி தொடங்கியது. கேரளாவுக்கு போய் குள்ள மனிதனை பற்றி விசாரித்தப்போ பல ஆச்சரியமான தகவல்களும் பல ஆதாரங்களும் நமக்கு கிடைச்சது. 1985ஆம் ஆண்டில் குள்ள மனிதன்னு சொல்லப்படுற ஒடியன்களால் மலை கிராமங்களில் வசிக்கும் ஆதிவாசி மக்கள் பாதிப்படைஞ்சதாகவும் அதுக்காக காவல்துறை அங்கே போய் பாதுகாப்பு அளித்ததாகவும் சொல்லப்பட்டது. அது பற்றி முழுசாக விவரம் அறிய ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி சாந்தகுமாரை சந்தித்தோம். 1985 அன்றைக்கி நான் சுண்டைக்குங்கிற இடத்துல தான் தங்கிட்டு இருந்தேன். அகடி போலீஸ் ஸ்டேஷன் வேலை செஞ்சு சுண்டைக்கு தான் தங்கிட்டு இருந்தேன். ஆனைவாய் போகிற தடத்தில் തന്നെ. அப்போ இங்கே நிறைய பேர் இது மாதிரி ஆனைவாய் ஊருக்குள்ளே ஒடியன் வந்து பிரச்சனை உண்டாக்குது,
அங்கே தங்க முடியாதுன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. வந்தாங்க. ஆദ്യം ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் பண்ணாங்க. அவங்க போலீஸ்க்கு அனுப்புனாங்க. போலீஸ்கார் நாங்கள் எல்லாம் அங்கே போனோம். அங்கே போய் பார்க்கும்போது இவங்க சொல்கிறது இந்த நைட்டான வந்து பிரச்சனை உண்டாக்கி போய் உணவு பொருள் எல்லாம் பயப்படுத்திட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. ஒரு 4 அடி ஹைட்டில் ஆள் வருது. அவங்ககிட்ட கையிலும் காலிலும் மயங்க நகம், நிறைய முடி உள்ள ஆளுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் நாங்கள் ஒரு வாரம் அங்கே இருந்து பார்த்தோம். ஆனால் எங்களுக்கு போலீஸ்க்கு அது கண்டுபிடிக்க முடியல. அதுக்கு பிறகும் நாங்கள் வந்த பிறகும் இது மாதிரி அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போவும் அது நடக்குதுங்கிறத எல்லோரும் சொல்கிறாங்க. மற்றுள்ள ஆதிவாசிகள் இருளர் முடுகர் எல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்கும். அவங்க சொல்லுவாங்க அவங்க நினச்சா கொந்துடுவாங்க, ஒடி வச்சு கொந்துடுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஒடின்னா மந்திரம் தந்திரம் என்னமோ பண்ணி ஆளை பயப்படுத்துகிற இதுதான். புகார் கொடுத்தவர் பேர் குள்ளன் கக்கி அப்படின்னும், குள்ள மனிதர்களை அவர் தான் நேரில் சந்தித்த நபர்னும் அவரை போய் பாருங்கன்னு சொன்னார் சாந்தகுமார். உண்மையிலே கரெக்டாக பார்த்து சொல்கிற தொள்ளக்கக்கிங்கிற ஒருத்தர், குள்ளக்கக்கி பேர் தொள்ளக்கக்கி. அவனை கூப்பிட்டு கேட்கும்போது அவன் கரெக்டாக இதெல்லாம் சொல்கிறான். ஆள் ரொம்ப உயரம் கம்மி, பின்ன கையில் நிறைய நகம் இருக்குது, இந்த துணியொன்றும் இல்லை. அந்த மாதிரி ஆள் வந்து நைட்டில் வந்து பயப்படுத்தி வீட்டில் இருக்கிற உணவுப் பொருள்லாம் எடுத்துகிட்டு ஓடிட்டாங்கன்னு சொன்னேன். அதுக்கு பிறகும் வேட்டைக்கு போகிறவங்களெல்லாம் இது பார்த்துருக்குது, இந்த சைடில் பார்த்துருக்குன்னு சொல்கிறாங்க. சில பொம்பளைய போய் அதுவும் சொல்கிறாங்க, அந்த ஆடு மேய்க்க போயிட்டா இவன் எடுத்துகிட்டு போவான்னு சொல்லுவான். பின்ன அவங்களுக்கு திரும்பி வரும்போது அவங்களுக்கு பைத்தியமாக இருக்குது. அப்போ அவங்க கேட்டால் சொல்கிறது முழுக்க பிடிச்சிட்டு போயிட்டாங்க. பின்ன அவங்க வாழ்க்கை பூரா பைத்தியம் தான். அது நிறைய பேர் இருக்காங்க. அப்படி அதுவும் இதனோட உண்மை என்னென்னு கண்டுபிடிக்க முடியறதில்லை. காட்டுக்குள்ளே போகிறவங்களுக்கு தான் இந்த இது வேறு வருது. ஆனால் உயரம் கம்மியான மேலே முடி மொத்தமும் முடி இருக்குன்னு சொன்னான். இல்லைன்னு சொல்ல முடியாது, முழு குடும்பம் இல்லைன்னு சொல்ல முடியாது. இருக்குதுன்னு ஏன் பார்த்ததில்லை. ஆனால் கண்டவர் சொல்கிறாங்க இருக்குது. இந்த சமயத்தில் தான் குள்ள மனிதன்னு சந்தேகப்பட்டு காட்டுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருந்த ஒருத்தரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு பொதுமக்களே பிடிச்சிக்கிட்டு வந்து ஒப்படைச்சிருக்காங்க. அது 1975 இந்த வரடிமலை திம்மாங்குண்டிங்கிற இடத்துல ஒரு ஆளை பிடிச்சிட்டு வந்தாங்க. நாம் ஆள் மனுஷன் தന്നെയാണ്, கொஞ்சம் உயரம் கம்மியாக இருந்து பிரகிருத ரொம்ப ஒரு வேஷம், அது மோசமான வேஷம், தாடி இதெல்லாம் விட்டு இருந்து அவனே முழுக்குருவம் சொல்லிட்டு பிடிச்சிட்டு வந்தாங்க. என்ன அவங்ககிட்ட கேட்டு பார்க்கும்போது அவன் கரெக்டாக பேச தெரியாது. ஏன்னா அவனை தெரிஞ்சு பார்க்கும்போது அது முழுக்குருமன் இல்லை. இது வெளியே காட்டிலேருந்து வெளியே வராமல் அப்படி காட்டுக்குள்ளே இருக்கிற இந்த குகையிலெல்லாம் இருக்கிற ஒரு ஆளாக தெரிஞ்சது. வயசு அந்த ஆளுக்கு ஒரு 40-45 வயசு இருக்கணும். தாடியில் என்ன அரைச்சிருந்தது. எல்லா பக்கம் முடி, மற்ற துணி இதொன்னும் இல்லை. அது மாதிரி இதுதான். துணி கொண்டு வரும்போது இவங்க கட்டி வச்சான்னு சொன்னாங்க. துணி வரும்போது துணி இருந்தது, நான் துணி இல்லாமல் தான் அவங்க பிடிச்சாங்கன்னு சொல்கிறாங்க. ஏன் அதில் அவங்ககிட்ட வான் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, சாப்பாடு எல்லாம் கொடுத்து போய் சொல்லிட்டு. வேறு சம்பவங்கள் ஏதாவது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க? இதே இப்போ இந்த தம்பரவட்ட காடுங்கிற இடத்துல ஒற்றைக்கால் ஒரு அது காலு பின்னாடி திரும்பி இருந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வந்தது. இப்போ அந்த டைம்லலாம் போலீஸ் அந்த இடத்துல போகும், ஆட்கார் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணும்போதெல்லாம் போகும். அங்கே போய் நமக்கு வந்து பார்க்க முடியாது. சாந்தகுமார் சொன்ன பகுதியும் ஆனைவாய் தான். ஒட்டுமொத்தமாக விசாரித்தப்போ எல்லாரும் சொன்ன ஒரே பகுதி ஆனைவாய் கிராமமும் அதை சுற்றி இருக்கிற பகுதிகளும் தான். வெள்ளியங்கிரி மலைப்பகுதியில் இந்த குள்ள மனிதர்கள் எங்கே இருக்காங்க அப்படின்னு கிராமத்து மக்கள் 20 வருஷத்துக்கு முன்னால் சொன்னாங்களோ அதே இடத்துக்கு நம்முடைய நடந்தது என குழு அங்கே போனாங்க. அந்த இடத்தில் நம்முடைய டீமுக்கும் சில வித்தியாசமான அனுபவங்கள் ஏற்பட்டது. அது இடைவேளைக்கு பிறகு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு நடந்தது என்ன. குள்ள மனிதர்கள் இருப்பதாக நம்பப்படும் அல்லது சொல்லப்படும் அந்த இடத்துக்கு போகக்கூடிய அந்த ஜியோகிராஃபிக்கல் பயணம் அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அந்த இடத்தை நோக்கி போக போக அந்த வழியில் இருக்கக்கூடிய கிராமத்து மக்கள் குள்ள மனிதர்கள் பற்றி சொல்லக்கூடிய தகவல்கள் அப்படிங்கிறது ரொம்ப பிரமிப்பாகவும் ஆச்சரியமாகவும் இருக்குது. அவங்க எப்படி இருப்பாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, என்ன மாதிரியான பிளாக் மேஜிக் விஷயங்கள் செய்வாங்க, மனிதர்கள் எப்படி தாக்குவாங்க, பெண்களை எப்படி கடத்துவாங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கதைகள் சொல்கிறாங்க. இது ஒன்று ஒன்றா கேட்டுட்டு போகிறப்போ நமக்கே கூட ஒரு அன்கம்ஃபர்டபுளான மனநிலை தானாக வந்துடுது. ஆனைவாய் மலை கிராமம் அடர்ந்த காடுகளுக்கு நடுவே இருக்கு. சைலண்ட் வேலி வனப்பகுதிக்குள்ளே வரதால ரொம்பவே பாதுகாப்புக்கு உட்பட்ட பகுதி ஆனைவாய். நம்மோட குழு ஆனைவாய் நோக்கி புறப்பட்டது.
ஒடியாங்கிறது பயமான ஒரு விஷயம் எங்களை பொறுத்த வரைக்கும். ஒரு கறி உருவமாக கருப்பாக வருவாங்க, ஆனால் மொத்தத்தில் இருக்கிறாங்கிறது உண்மை. குள்ள மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், அவர்கள் இப்போது இருக்கவும் வாய்ப்பு உண்டு என்று ஆராய்ச்சியாளர்களே ஏற்றுக்கொண்டிருப்பதற்கான காரணம் இப்போது கிடைத்திருக்கக்கூடிய குள்ள மனிதனின் அந்த மண்டை ஓடு. அது எப்படி இருக்கும், அதனுடைய நேரடி காட்சிகள் நாளை.